பொடி பூசியின் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவர் புகழூர் என்று வழங்கப்பெறுகிறது. இந்த தலத்துக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. அந்த புகழூர் என்ற தலத்துக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புகழ் அப்படின்னா தஞ்சம் என்று பொருள். ஏதாவது ஒரு துன்பத்தினால இறைவனுடைய திருவடியை சென்று என்னை காப்பாற்று என்று தஞ்சம் அடைவதற்கு புகழ் அடைதல் என்று பெயர். நீங்கள் வெவ்வேறு வகையாக அதை வடமொழியில் வேறு வேறு சொல்களில் சொல்லும் பொழுது அபயமாக சென்று அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஆங்கிலம் சொன்னால் சரண்டர் அடைதல்னு சொல்வது. நான் போய் என்னால் ஓட முடியல, தப்பிக்க முடியல, நான் வேறு வழி தெரியல, நான் போய் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்புவிக்கிற இடமாக இருப்பது. அதனால் அதுக்கு புகழ் அப்படின்னா தஞ்சம் அடைகின்ற இடம் என்று பொருள். எனவே தஞ்சம் அடைகிற ஊர் என்பதனால அந்த ஊருக்கு புகழூர் என்று பெயர். அப்போ யாரெல்லாம் தஞ்சம் அடையலாம்? யாருக்கெல்லாம் வினையினால துன்பம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பிறவியில் துன்பம் இருக்கிறதோ, அவங்கெல்லாம் எனக்கு இந்த பிறவி போதும், இந்த துன்பம் எனக்கு போதும் அப்படின்னு கருதுனா தஞ்சம் அடைகின்ற இடம் என்பதனால அதற்கு புகழூர் என்று பெயர். அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், கோயிலை சுற்றியும் பெரிய அகழி போன்று நம்முடைய கோயிலுடைய குளம் இருக்கிறது. 3 பக்கமும் நீர் சூழ்ந்திருக்கும். ஒரே ஒரு பக்கம் தான் நம்ம போய் வர முடியும். பின்பக்கத்திலிருந்து நேர் கிழக்கு பகுதி வரைக்குமே அது நீரால் சூழப்பட்டு அகழி போல இருக்கக்கூடிய ஒன்று. எனவே நல்ல நீர்நிலை மிகுதியான தலம். அதனால் அன்றைய காலத்திலேயே மரங்களும் செடிகளும் எல்லாம் மிகுதியாக இருந்ததுனால நல்ல பொழில் சூழ்ந்திருந்தது. அது நல்ல பசிய நிலையில் இருந்ததுனால அதுக்கு பூம்புகலூர் என்று அந்த கோயிலுக்கு பெயர். அந்த திருத்தலம் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அதில் மிகச்சிறந்த சிறப்பு திருநாவுக்கரசு பெருமான் அந்த இறைவனுடைய திருமேனியில் 2 கலந்த இடம். அவை இல்லாத என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீலநக்க நாயனார்னு பேர். இந்த நீலநக்க நாயனார், செங்காட்டங்குடியிருப்பிய சிறுத்தொண்ட நாயனார், திருநாவுக்கரசர், அந்த தலத்துக்கே உரியவர் முருகநாயனார், ஞானசம்பந்த பெருமானோடு எப்போதும் பிரியாது இருக்கக்கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருஞான சம்பந்தர். இப்படி 6 நாயன்மார்கள் நம்முடைய பெரிய புராண வரலாற்றில் ஒரு இடத்துல கூடுனாங்கன்னு சொன்னால் அது புகழூரில் மட்டும்தான். வேறு எந்த இடத்துலையுமே 6 நாயன்மார்கள் ஒரு இடத்துல சேர்ந்ததாக வரலாறு கிடையாது. ஒருவரை சந்தித்திருக்கிறாங்க, 2 பேரை சந்திச்சிருக்கிறாங்க, அப்படி ஒரு குறிப்பு சொல்லலாமே ஒழிய 6 நாயன்மார்கள் ஒரே நேரத்தில் சந்தித்ததாக வரலாறு நாயன்மார் வரலாற்றில் புகழூரை தவிர வேற எங்கேயுமே நடக்கல. எல்லாரும் ரொம்ப